ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் மேக் இட் வைரம். நான் உங்கள் வைரம். நீங்கள் என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வச்சு பிவிசி பைப்பை ஒட்டியாச்சு. இப்போ வந்து டிரான்சிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் சால்டரிங் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த ரெண்டுக்கு சால்டரிங் பண்ண இடத்துல பிவிசி பைப்லேருந்து அடியில் வர அந்த கேபிள் எடுத்து சால்டரிங் வைக்கணும். அந்த டிரான்சிஸ்டர் நவராமல் இருக்கிறதுக்கு க்ளூகன் வச்சு ஒட்டிக்கிறோம். ஏற்கனவே அந்த இடத்துல சால்டரிங் வச்சுருக்கோம். அதே இடத்துல தான் அந்த கீழே இருக்க கேபிளையும் சால்டரிங் வச்சுருக்கோம். அந்த இடத்துல இப்போ வந்து சால்டரிங் வச்சாச்சு. சால்டரிங் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு செக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து சுவிட்ச் எடுத்துக்கிறோம். இந்த சுவிட்ச் வந்து கரெக்டாக இருக்கிறதுக்கு க்ளூ கன் வச்சு இப்போது கரெக்டாக ஒட்டிக்கிறோம். அப்போ தான் இந்த சுவிட்சை ஆன் ஆஃப் பண்ணும்போது அசையாமல் இருக்கும்.
ஓகே, இப்போ சுவிட்ச் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அந்த ரெசிஸ்டரோட இன்னொரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்குன்னா அந்த எண்டு வந்து சுவிட்சில் வச்சு சால்டரிங் பண்ணுறோம். சால்டரிங் பண்ணிச்சு, கனெக்ஷன் பார்த்துக்கோங்க. அப்புறம் சின்னோண்டு ஒயர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயர் எடுக்கிறோம். அந்த ஒயரோட ஒரு எண்டை வந்து டிரான்சிஸ்டரோட ரைட் சைடில் வந்து சால்டரிங் வைக்கிறோம். சால்டரிங் வச்சதுக்கப்புறம் இந்த பிவிசி பைப் மேலே காப்பர் காயில் சுற்றி இருக்குன்னா அது மேலே வந்து 2லேருந்து 3 சுற்றி வந்து இந்த ஒயரை சுற்றிக்கிறோம். ஓகே, இப்போ அந்த ஒயரை வந்து 3 ரவுண்டு சுற்றிருக்கோம். சுற்றினதுக்கப்புறம் ரெசிஸ்டரையும் சுவிட்சு கனெக்ட் பண்ணி அதுக்கு ரெண்டுத்துக்குமே நடுவில் வச்சு இந்த சால்டரிங் பண்ணிக்கிறோம். கரெக்டாக கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டருக்கும் சுவிட்சுக்கும் நடுவில் தான் வச்சுருக்கோம். HW பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக அதோட ஹோல்டர் எடுத்துக்கிறோம். அதில் உள்ள பிளாக் கலர் ஒயரை வந்து டிரான்சிஸ்டரோட லெஃப்ட் சைடு கம்பி வந்து பற்ற வச்சுக்கிறோம். இப்போ வந்து அதை சால்டரிங் வச்சுப்போம். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு இப்போ அது ரெட் கேபிள் நான் வந்து 2 HW பேட்டரி யூஸ் பண்ணுறேன் இதில். அதனால் 2 கேபிளையும் சீரியஸாக கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இன்னொரு ஹோல்டரோட ரெட் கலர் கேபிள் எடுத்து சுவிட்சோட அனதர் ரெண்டில் வந்து சால்டரிங் வைக்க போகிறோம். கரெக்டாக சால்டரிங் வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம HW பேட்டரி இப்போ 2 HW பேட்டரியுமே அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம அந்த 2 பேட்டரியுமே நான் க்ளூகன் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டி வச்சிட்டேன். அது கீழே உழுவாது. இப்போ நம்ம காயில் எப்படி விளசுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கு CFL டியூப் லைட் வந்துருக்கிறேன். அது கிட்ட கொண்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட் எரியும். இப்போ பார்த்தீங்கன்னா அது கிட்ட கொண்டு போனே லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிட்டு இப்போ வெளிச்சமாக உங்களுக்கு தெரில, நான் டார்க்காக காமிக்கிறேன். ஓகே, பாருங்கள் கிட்ட கொண்டு போகிறேன். லைட் ஆன் ஆகிட்டு நல்லா பிரைட்டாகவும் இருக்குது. அந்த பல்பை ரொம்ப தூரம் கொண்டு போனால் எரிய மாட்டுது. அது பக்கத்தில் வச்சுருந்தா எரியுது. இங்கே பாருங்கள் தெளிவாக எரியுது லைட்டு. ஓகே, பெரிய லைட்டு எரியுது. இப்போ வந்து சின்ன லைட் தான் பார்ப்போம். சின்ன லைட்டும் கிட்ட கொண்டு போன உடனே எரிய ஆரம்பிச்சிட்டு ரொம்ப பிரைட்டாக எரியுது. இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.